இந்த ஒரு ஆகஸ்ட் மந்த்து எப்படிங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? நல்ல ஒரு டவுனில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோலேயே தெளிவாக வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. 25% வரி விதிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதும் நல்ல ஒரு டவுனில் தான் போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனையும் தான். அதே மாதிரி கீழே போகிறத இந்த இடத்துல வந்து காட்டின மாதிரி தாங்க தெரியுது. 4 மாதம் மேலே வந்துட்டு இங்கேருந்து கீழே போகிறதுக்காக இந்த டபுள் டச் வந்து எடுத்த மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி கீழேயும் வந்திருக்காங்க. பட் இதை பெருசாக வந்து நம்பிட வேணாம். நிச்சயமாக கீழே தான் போகும் அப்படிலாம் கிடையாதுங்க. பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்புங்க. கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போகலாம். எஸ், மிகப்பெரிய சந்தேகம் வந்து இருக்கும். ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங் பண்ணலாமா, வித்துடலாமா, பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே வந்து விழ போதாமே, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். ஆனால் சந்தேகங்களுக்காகவும் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மட்டும் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண வேணாம், எக்ஸிட் ஆக வேணாம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் ஒரு வாரம் வந்து கீழேயே வந்தாலும் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருக்குது. ஒரு அப் ட்ரெண்டோட ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போகும். அது இன்ன வரைக்கும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா இல்லை, இன்ன வரைக்கும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து இருக்குங்க. அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போகலாம். அது எந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எது, ப்ரீவியஸ் லோ எதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, குரூப் நடத்துறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமும் கிடையாது. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன், 6வது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 3 புத்தகம் வந்து ட்ரேடிங்காக. ஆசான் பாகம் 1 படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையோட பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக கற்றுக்க முடியும். ஆசான் பாகம் 2 படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ, நான் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறனோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி இந்த புத்தகத்தில் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து படிங்க. நான் லான்ச் பண்ண 5 புத்தகத்திலேயே அதிகமான ரேட்டிங் வந்தது இந்த ஒரு புத்தகத்துக்கு தாங்க. அதே மாதிரி ஆசான் பாகம் 3 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. இந்த புத்தகத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழியில் இருக்கோ அதை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ஸ்டோரி மூலிமா அழகாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். 330 பக்கம் இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் படித்து முடிக்க முடியும். 3 புத்தகத்தையும் சேர்த்து ஒரு 1000 பக்கம் வருங்க. அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் ஃப்ரீயாக வந்து தரேன். நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன்னா அதில் என்ன சொல்லி தருவனோ அப்படி ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 3 புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ புக்கு வாங்கின எல்லாருமே, 3 புக்கு வாங்கின எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்க. இப்போ மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் வந்து பார்த்துடலாம். 4 மாதம் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் 1 மாதம் கீழே வந்தாங்க. ஓகே, அடுத்த மாதம் மேலே போயிடலாம் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாள் மட்டும் கீழே வந்து வந்திருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குதுங்க? கண்டிப்பாக ஒரு 4-5 வாரம் வந்து கீழே தான் வந்து வந்திருக்கும் இல்லையா? எஸ், இந்த வாரமும் நல்லா வந்து கீழே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. முக்கியமான ப்ரீவியஸ் லோ லாங் டைம் ஃப்ரேமில் அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருங்க, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அந்த பாயிண்டில் இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. 24,500 இருக்கு இல்லையா? இந்த ஒரு ப்ரீவியஸ் லோவை ஒன் டேயில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து கீழே போனால் மட்டும்தான் நிஃப்டி இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இல்லை பிரேக் அவுட் வந்து பண்ணல அப்படின்னா இங்கிருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நியூஸ் எல்லாமே தலைகீழாக கூட மாறிடலாம். இந்தியாவுக்கு மற்ற நாடுகளில் இருந்து கூட வாய்ப்பு வந்து கிடச்சிடலாம். ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட் எதுங்க? 24,500. எப்போதுமே அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ப்ரீவியஸ் லோவை கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போக போகுது. ஓகேங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ ரைட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகலை, பட் இந்த மாதிரி வந்து தெரியுது, ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் தெரியுது. அதனால் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 25,260 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஒரு 3 மாதம் கூட பங்குச்சந்தை மேலே வந்து போகும். அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 24,490. அப்படியே 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹைங்க 24,775. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ
24,490ங்க. இதை 1 ஹவரில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான். நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தான். 24,490 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா 24,775. அதுக்கு நடுவில் ஒரு ப்ரீவியஸ்க்கு இருக்க தான் செய்யுதுங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குது? ஓகே, 135 புள்ளி இருக்குது. அப்போ பிரச்சனையே கிடையாது. நம்ம அந்த ஒரு பாயிண்டே வந்து எடுத்துக்க முடியும். 24,700 இருக்கு இல்லையா, அதை 5 மினிட்ல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான். நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க. எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். கால்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. அது நிலைக்கவே மாட்டுதுங்க. எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன், நான் கால்ஸ் வாங்கி மட்டுமே ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாதுங்க. ஸோ டெலிகிராமில் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பணத்தையும் நேரத்தையும் பங்குச்சந்தையில் இந்த மாதிரி கால்ஸ் வாங்கி தேவையில்லாமல் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாங்க. பங்குச்சந்தையை ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணுங்கள். லாஸ் நிச்சயமாக வராது. பங்குச்சந்தையில் நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஆனால் சரியான வழியில் வந்து நம்ம போக பார்க்கணும். ஓகே, சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி கடைசி நாள் எப்படி போச்சு அப்படின்னா சென்செக்ஸில் பார்க்கலாம். நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. காலையில் எடுத்த உடனே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. நான் எப்போவுமே ஒரு 1 ஹவராச்சும் வெயிட் பண்ணுவேங்க. அதனால் கீழே வந்து என்ட்ரி கொடுக்கல. திரும்ப மார்க்கெட் நல்லா வந்து மேலே வந்து போச்சு. திரும்ப வந்து கீழே வரும்போது தான் என்ட்ரி வந்து கிடச்சிங்க. அதுக்கப்புறம் பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே வந்து போச்சு. லாஸ்ட் மினிட்ல கூட கீழே வந்து போய் ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. இந்த மாதிரி நடக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை கீழேயே போக மாட்டுது, வர ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10,000 வர வேண்டிய இடத்துல ஒரு 5,000 தான் வந்து வந்திருக்கும். ஸோ எப்போதுமே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் பங்குச்சந்தையில் அதிகமாக லாபம் வந்து பார்க்க முடியும். அதை மனசில் வந்து எப்போதுமே வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ நிஃப்டி மாதிரியே தான். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, 80,210 ஒன் டேயில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் நல்லா வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 82,810 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் டேயில் வந்து மேலே வந்து போகலாம். 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. 81,230 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 80,210 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு வந்து ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹைங்க. மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ்லாம் வந்து வரதான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரியே பங்குச்சந்தை போகவே போகாதுங்க. எப்போதுமே நியூஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கும். ஏன்னா நியூஸை பார்த்து ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ணிடலாம் இல்லையா. கொஞ்சம் ஏமாற்ற தான் செய்வாங்க, பிளேலாம் வந்து நடக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு தான் மார்க்கெட் நல்லா வந்து மேலெலாம் போயிடும். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. உஷாராக இருங்க, பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் என்ட்ரி வந்து கொடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ முக்கியமான ப்ரீவியஸ் கை 81,000 5 மினிட் டைம் ஃப்ரேமில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருக்குதாங்க. ஓகே, பெருசாக வந்து இந்த இடத்துல இல்லை, அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ நிஃப்டியில் எப்படி கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல பக்கமாக கொடுத்துருக்கோம். ஆனால் சென்செக்ஸில் ஓகே இதே பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு 80,210 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம். ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் வந்து பண்ணலாங்க. கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல, நல்லா பிரேக் அவுட் தான் பண்ணுச்சு, டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்களா லாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ முக்கியமான பாயிண்ட்னா பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு நடுவில் இன்னொரு ப்ரீவியஸ் கை வந்து இருக்குது. அது இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா? எஸ், 55,060 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ஆல் டைம் ஹை தாங்க. 57,550 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அப்படியே 1 ஹவர் வந்து பார்த்துடலாம். 1 ஹவரில் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டு 56,350 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ
இங்கே இருக்குது. 5 மினிட்லேயும் அதே பாயிண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ், அதே பாயிண்ட் தாங்க வரும். 55,410 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டு 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, இங்கே ஒரு ப்ரீவியஸ் இருக்கா, இந்த ஒரு பாயிண்ட் தாங்க. 56,100 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,410 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எப்படி இதை நம்பி நான் ட்ரேட் வந்து பண்ணுறது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வரமாட்டுறது, என்ட்ரி கொடுத்தனா ட்ரேடை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நான் டெய்லி சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த நாளில் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ட்ரேடிங் வியூவில் போயிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா, கீழே வந்து இருக்கும், கீழே வந்து தேதி டைம் வந்து இருக்கும். 9:15 வச்சுக்கிட்டு நான் கொடுத்துருந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கா, டார்கெட் எவ்வளோ ஹிட் ஆயிருக்கு, எத்தனை நாள் ஹிட் ஆயிருக்கு, ஒரு 100 நாள் பார்த்தீங்கன்னா போதுங்க, என்னோடய வின்னிங் ரேட் வந்து தெரிஞ்சிடும். 100 நாளைக்கு 80 நாள் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கா, 20 நாள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கா, 80% வந்து வின்னிங் ரேட் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்களே ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸோட நீங்கள் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.